அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் குறித்து புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு திட்டங்களில் மிகவும் வரவேற்பு பெற்ற திட்டம் என்றால் அது மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தான். தற்போது குறிப்பிட்ட மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை 3 மாதங்களில் வழங்கப்படும் எனவும் இதற்கான பயனாளிகள் தேர்வு தொடங்கியுள்ளதாகவும் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தார். சிலர் புதிதாக விண்ணப்பிக்க இருக்கும் நிலையில் விண்ணப்பத்தில் சிறிய தவறு செய்தாலும் பணம் கிடைக்காமல் போய்விட வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றனர். தமிழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் தகுதியுடைய பெண்களுக்கு அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதிதாக திருமணமானவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கில் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிதாக திருமணமானவர்கள், புதியதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், பெயர் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்தவர்கள் என மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை விரைவில் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. புதிய பயனர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது. 15 லட்சம் முதல் 30 லட்சம் வரை புதிய பயனாளிகள் சேர்க்கப்படலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் சிலர் செய்யும் சிறு தவறுகள் விண்ணப்பத்தினை நிராகரிக்க வாய்ப்பாக அமையும் என எச்சரிக்கின்றனர் அதிகாரிகள். அதாவது மொபைல் எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை மாற்றி கொடுப்பது உள்ளிட்ட காரணங்களால் மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் போய்விடும். எனவே புதிதாக விண்ணப்பிக்கும் அனைவரும் மொபைல் எண், வங்கி கணக்கு எண், அந்த வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டு ஓய்வூதியம், சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் பெறுவோரும் விண்ணப்பிக்க முடியாது. கார், ஜீப் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களும், அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரிய ஊழியர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இருப்பதும் கவனிக்கத்தக்கது.